வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைம் வேறு வந்துடுச்சு. நிறையா விதமான அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்புகளில் எது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். அதாவது 40, 50, 60 வயது ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 விதமான மகிழ்ச்சியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் பார்க்கணும். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 40 வயசு தாண்டிட்டாலே அரசாங்கம் உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை செயல்படுத்துறது கிடையாது. அதை முழுமையாக செயல்படுத்தணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும். ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அது நேச்சுரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இதுமாரி வீடியோஸ் பார்க்குறது மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி அப்சர்வ் பண்ணுறதும் இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அது ஒரு மைண்ட் செட் இல்லாமல் விட்டுடுறாங்க. அந்த பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பெயர்களில் வாங்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொருட்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒன்று வேணாலும் இருக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய பெயரை ஒருத்தங்க வாங்க தான் போகிறாங்க. அது எப்படி வாங்க முடியும்? நாங்கள் வாங்கலாம் ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட்டுகளில் போகணும். அதெல்லாம் போகாது. ஓகேங்களா? நீங்கள் நினச்சிக்கலாம், அதெல்லாம் போகாது. யாரோ ஒரு கைக்கு தான் போகும். அதுக்கு நாம்ளே வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? அது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். உங்களால் நிறைய விதமான அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். நான் எப்படி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவேன். கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் மொபைல் தமிழில் இருக்குது அப்படின்னா கீழே குழுவில் சேர் அப்படின்னு இருக்கும், அந்த கிளிக் பண்ணி எல்லாம் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அதுக்கு எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடவோ இது பண்ணிடக்கூடாது. முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான விளக்கத்தை நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கைரேகை விழலை. ஒரு பொருட்கள் வாங்கிறதுக்கோ இல்லை பணம் வாங்கிறதுக்கோ நான் ரேஷன் கடைக்கு போகிறேன், ஆனால் அதுக்குண்டான ரேகை வச்சோம் அப்படின்னா விழலை. கை கழுவிட்டு வைக்க சொல்கிறாங்க, அது வைக்க சொல்கிறாங்க, எதுவுமே விழலை அப்படிங்கிறாங்க. அதேமாரி என்னுடைய பையனை கூட்டிகிட்டு போய் வைக்கிறேன், கைரேகை விழலை. என்னவாக இருக்கும்? எனக்கு கூட சரி ரேகை அழிஞ்சிருக்கலாம், என்னுடைய பையனுக்கு எப்படி ரேகை அழிஞ்சிருக்கும்? ரேகை அழியிறதெல்லாம் கிடையாது. ரேகை உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். அதிகமாக காட்டு வேலை செய்கிறீங்க, அதிகமாக மம்முட்டி, கொடுவால், கடப்பாறை இதுமாரி பிடிச்சி ஹெவி ஒர்க் செய்கிறவங்களுக்கு கூட ரேகை இருக்கும், அழியாது. லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேல் தோல் இதாக இருக்கும், சைனீஸாக இருக்கும். அது ஒரு கொஞ்ச நாள் கழித்து போயிட்டு மறுபடியும் வரும். ரேகைலாம் அழியவே அழியாது. ஓகேங்களா? கண்ணுக்கு இல்லாத ரேகை கூட இருக்கும், அதை நான் கை கழுவிட்டு வச்சா ஒர்க் ஆகணும். ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பயோமெட்ரிக்கை புதுப்பிக்கலை. ஒன்று, அவங்களுக்கு இப்போ 60 வயசு ஆச்சா, அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, அது புதுப்பிக்கலை. ஒன்று, அந்த அவங்க பேரனுக்கோ யாரோ சின்ன பையனுக்கு போய் ரேகை வச்சுன்னு சொன்னாங்கள்ல, அவன் ஒரு 7வது 8வது போகிறான், அவனுக்கு போய் ரேகை வச்சு பார்த்தா ரேகை இல்லை. செக் பண்ணி பார்த்தா அவங்க பயோமெட்ரிக்கை அப்டேட்டே பண்ணலை. பாலாதாரில் இருக்குது. பாலாதாரில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் ஷாப்லாம் இணைக்கிறப்ப பாலாதார் வச்சு இணைச்சிருக்காங்க. இணைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும். ஆனால் இதுமாரி ரேகை அப்டேட் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் கேஒய்சி அப்டேட் பண்ணணும். என்னங்க கேஒய்சிங்கிறீங்க? அது எப்படின்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும்.
பொதுவாக கேஒய்சின்ட்டு நாங்கள் போய் மறுபடியும் யூடியூப்பில் போட்டு பார்த்தா ஏகப்பட்ட கேஒய்சி வருது, நாங்கள் எப்படிங்க அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா மட்டும் தாராளமாக என்னை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாமல் போகலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போகலாம். இதுமாரி நிறைய விதமான தகவல்கள் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை நாங்கள் இலவசமான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த இலவசங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை நாங்கள் இங்கேருந்து அப்டேட் பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நம் தமிழ் மொழியில் அப்டேட் பண்ணுறோம். அதற்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணோம், எதுக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கேஒய்சி அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கைரேகை, கண்விழி ரேகை, உங்களுடைய ஃபோட்டோ, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் அழைக்கப்படுறாங்க. எல்லாருமே வந்து இதுதான் சொல்லுவாங்க. இதை எங்கே போய் மாற்றலாம்? ஒன்று ஆதார் மையத்தில் போய் உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேங்க் ரிலேட்டடாக நிறையா இடத்துல போட்டு பண்ணுறாங்க, அங்கே போய் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில், ஒரு சில தாலுக்கா ஆஃபீஸில் இதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் அங்கே போய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி நிறைய இடத்துல இதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் தாராளமாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒர்க் ஆகும். அதேமாரி இது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து விதமான ஸ்கீம்ஸுமே பொருந்தும். ஏன்னா அவங்க முதல்ல எதிர்பார்க்குறது ரேஷன் கார்டில் நம்பர் இருக்கணும் கரண்ட்டில். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரேகை வச்சா ரேகை விழணும், கேஒய்சி அப்டேட் பண்ணணும். அப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்குதா? ஓகே, எல்லா ஸ்கீம்ஸுமே இதில் வந்து அடங்கும். அதனால் நீங்கள் இந்தமாரி அப்டேட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நாங்களும் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸு, ஏதாவது சந்தேகம், நாங்கள் வந்து எப்படி பார்க்குறது தெரியல அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 40-50 வயசு உள்ளவங்களுக்கு 2 விதமான அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது என்ன 2 விதமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோ அரிசி அப்படியே டபுள் ஆகுது, 40 கிலோ ஆகுது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை அளவும் அதிகமாகுது. டீ தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகுது. டீ தூளே கொடுக்கறது இல்லையே. ஆமாம், கொடுக்கறதில்ல. 40 வயசில் இருந்து 40, 50, 60 இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான அறிவிப்புகள் கூட விரைவில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ண இந்த நொடி கூட இதற்குண்டான அறிவிப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்த 40, 50, 60 வயசு உள்ளவங்களுக்கு ஒரு 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 ஃபார்ம் ஒன்று எழுதி ரேஷன் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே உங்களுடைய வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் போய் ரேஷன் கடையில் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உடனடியாக உங்கள் வீட்டுக்கே வர மாரி அவங்க வந்து தயார் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரெகுலராக வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வயதானதுனால உங்களால் போக்குவரத்து இருக்க முடியாது. சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டோடு இருக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான அறிவிப்புகள் வரப்போகுது. எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால உடனடியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது.
அதனால் நீங்கள் கரெக்டாக நான் சொன்னது எல்லாமே கரெக்ட் பண்ணி சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இதை வந்து பயன்பெறலாம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக நான் தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.